ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஒரு வழியாக 4 நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டாச்சு. இதுக்கு மேலே கண்டினியூஸாக வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ஸோட கண்டிஷன் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. மூக்கடைச்சிக்கிட்டு அதில் வேற வாய்ஸ் வராமல் இப்படி கட்டக்குரல் மாதிரி கேட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாம் சொன்னால் நீங்கள் எப்படி கதை கேட்பீங்க? சரியான ஒரு வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே கேட்பீங்க. பட் இருந்தாலுமே வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஒரு வாய்ஸ்லையுமே போட்டாலுமே பரவாயில்ல, தெளிவாக பேசி போடலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இந்த வீடியோஸ் போடுறேன். பட் வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தெளிவான ஒரு வாய்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, வளவொன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 71 பார்கெயின் அண்ட் டீல். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பேட்டில் ஃபீல்டு, அதாவது இந்த கேம் ஃபீல்டை தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரேசர்கிட்ட அந்த பால் கையில் வந்த உடனே எப்படியாவது இவங்களை தாக்கணுமே அப்படின்னு ஒரே குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ரேசர் அவனோட நென்பீஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டான். அப்படின்னா இப்போ அவனோட உண்மையான சக்தி யூஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட நென்பீஸ்ட் எல்லாத்தையுமே அவனோட உடம்புக்குள்ளே இழுத்துக்கிட்டான். முன்றதை விட ரொம்பவே சக்தி வந்தவனாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா கான் எல்லாருமே ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே தான் இப்போ ரேசரோட பவருமே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அவனோட எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா அந்த பால்குள்ளே இறக்குறான். அதாவது அவனோட நென் பவரை பால்குள்ளே இறக்குறான் பாருங்க. அந்த பால் செம ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாலை தூக்கி போட்டுட்டு ஒரு ஸ்பைக் ஷாட் அடிக்கலான்னு தூக்கி போடுறான் பாருங்க. அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுகர் எல்லாமே வாயை பிளந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம டீம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் நின்றுருக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து அந்த பாலை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த கேமில் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பால் ஓங்கி அடிக்கிறான் பாருங்க. கான், கில்வா, ஹிசோகா 3 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. அவங்க 3 பேருமே எப்படியாவது இதை பாலை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு தீப்பொறி கிளம்ப அந்த பாலை பிடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. நம்ம கில்வா தான் அந்த இடத்துல ஃபுல் பேலன்சிங்காக நின்றுட்டு இருக்கிறான். அவனோட ஷூ அப்படி தேயுது. அப்படியே புகை மட்டுமே ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த வாழை பிடிச்சிட்டு. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்கிறனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் பாலை வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உசுரே வருது. ஏன்னா அந்த பாலை பிடிச்சதுனால இவங்க 3 பேருமே வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரேசர் இவங்க இங்கே உள்ளே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த பாலை கரெக்டாக பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வா உண்மையிலேயே இது ரொம்பவே அற்புதமான ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்னு கில்வா சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இது என்ன ஸ்ட்ராட்டஜினா, பால் ரொம்பவே வேகமாக வந்துச்சுன்னா நம்ம கான் அவனோட ரென் பவர் யூஸ் பண்ணி அந்த பாலை பிடிச்சிக்குவான். நம்ம ஹிசோக்கா அந்த பாலை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுவான். ஏன்னா பிடிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கீழே விழுகக்கூடாது அப்படின்னு. ஆடி இவங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பார்ட் எடுத்துக்கிறது அந்த கில்வா அப்படிங்கிற ஒரு பையன் தான். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு குஷன் மாதிரி வேலை செஞ்சுருக்கிற கில்வா இவன் தான் இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுக்குறான். ஏன்னா இவங்க 2 பேருமே கேட்ச் பண்ணும்போது இவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஆனால் அந்த பால் வந்து இப்போ ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நம்ம கில்வா மேலே போய் அட்டாக் இருந்துச்சுன்னா அந்த சமயத்திலேயே 3 பேருமே இவங்க நாக் அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த பையனுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவனும் அடையலை. இவனுக்கு வலுக்கட்டாயமாக யாரோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவன் கடந்து வந்த பாதை அந்தளவுக்கு கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் எந்த மாதிரி பையனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம ரேசர் முதற்கொண்டு அண்ட் இவங்களோட சக்தியை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஸ்கிக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தன்னோட 20 வயசுலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த கிலுவா அவனோட இந்த வயசுலேயே செஞ்சுட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பால் நம்ம டீமுக்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி கான் ரொம்பவே ஸ்பீட் அடிக்கக்கூடியவன். அவனோட பவர் அளவுக்கு இல்லாமல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலை இப்போ நான் பிடிச்சிட்டா நான் தோற்றுருவேன். அந்த பாலை டாச் பண்ணிட்டாலுமே தோற்றுருவேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம கானுக்கு பவர், அதாவது அவனோட ரென் பவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு இந்த சக்தி போதாது அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அது இடம் முழுக்க அப்படி தீப்பொறிய கிளம்புது. அதாவது அவனோட நென் பவர் தான் இது. என்னது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனோட ஃபுல் பவர் வச்சு அடிக்கலையா, இப்போ அவனோட ஃபுல் பவர் இவ்வளோ ஸ்பைக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். அப்படின்னா இதுதான் அவனோட உண்மையான சக்தியா? நிஜமாலுமே கிங்கோட பையன் உண்மையிலேயே அற்புதமாக இருப்பானாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இப்போ ஆரம்பிக்கிறான் பாரு. ராக் பேப்பர் சிசர். ஃபஸ்ட்டு ராக் வருது, அடுத்து சிசர், அடுத்து ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறா பாருங்க. ஸோ ஃபஸ்ட் அடி ராக்குன்னு சொல்கிறா பாருங்க. அந்த இடத்துல தீப்பொறிக்கெல்லாம் அந்த பால் கிளம்புது. ஸோ இதே சமயத்தில் அந்த பாலை உள்வாங்கிறதுக்காக எப்படியாவது ரேசர் அந்த இடத்துல தடுக்கு நிறுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவனால் எப்படியுமே முடியாதுல்ல. ஏன்னா இது ரொம்பவே ஸ்பீடாக வருது. அந்த பாலை டாச் பண்ணாலுமே அவன் தோற்றுருவான், அட்டாக் பண்ணாலுமே தோற்றுருவான். ஆனால் அவனோட ரென் பவர் எல்லாத்தையுமே அவனோட கைக்கு பயன்படுத்தி அந்த பால் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பவுன்ஸ் பண்ணி விட்டுறான். அதே ஃபோர்ஸோட இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிற அந்த பால் நம்ம கான் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது. ஸோ கான் எப்படியாவது தப்பிச்சாரா அப்படின்ட்டு இருக்கும்போதே அவன் தப்பிக்க மாட்டான். ஏன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி படி அவன் என்கிட்ட உண்மையாக சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றான்ல, அவன் இதில் தப்பிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்கும்போதே கான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். ஏன்னா அவனோட ஃபுல் சக்தியை யூஸ் பண்ணிட்டான்ல. அண்ட் இந்த விஷயம் வந்து ஜட்ஜுக்காரவுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ கவலைப்படாத கான், ஏன்னா அவன் அந்த பாலை டாச் பண்ணல, அவன் அந்த பாலை அடிச்சிருக்கிறான், நீ அதை டாச் பண்ணிட்ட, மயக்கம் மட்டும் விழுந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் விட்டா தானே அப்படின்னு ஹிசோகா பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜிகாம வச்சுக்கிட்டு திரும்பி போகிற பாலை பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே ஒரு பஜ்ஜிகாம வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு
அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டிக்ஸோட அதே பால் அப்படியே அவனோட ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே திருப்பி விடுறான் பாருங்க. அந்த பால் ரேசர் கிட்ட அடிக்க போயிட்டு இருக்குது. ஸோ ரேசர் அதே மாதிரி இந்த இடத்துல டேக்கிள் பண்ணிக்கல அப்படின்னா அவனோட கையை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ஆனால் இந்த தடவை ஹிசகோட பஞ்சிகம் அந்த பால் இருக்குதுல்ல, ஸோ அவனோட பஞ்சிகம் ஒரு ரப்பர் மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டா ஒரு எலாஸ்டிக் பொருளாகவும் ஒரு ஸ்டிக்கி பொருளாகவும் இருக்கும். அதனால் அந்த பால் வந்து நம்ம ரேசரோட கையிலேயே ஓட்டிக்கிட்டு அவனை வெளியே கொண்டு வந்துருச்சு. ஸோ ரூல்ஸ் படி பாலை வச்சுக்கிட்டு யாருமே அந்த கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ரேசர் வெளியே வந்த காரணத்தினால ரேசர் அந்த கேம்லேருந்து தோத்துட்டாப்ல அப்படின்னா இந்த இடத்துல கான் டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கானுமே மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான் பாருங்க. என்னாச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது, ஜெயிச்சிட்டோம், பட் இருந்தாலுமே ஹிசோகா கடைசியில் எல்லா பெருமையை வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு கிலுவா சொல்கிறான். பரவாயில்ல, நம்ம எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து தான் வேலை செஞ்சோம், எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ரேசருமே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கேமில் நான் தோத்துட்டேன், அண்ட் அதே சமயத்தில் நான் இந்த ஊர் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து விளையாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி கத்திக்கிட்டே இருக்கும்போது கிலோ இங்கே கானே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சொல்லு, உனக்கு உங்கள் அப்பா பற்றி தெரியணுமா? ஏன்னா உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு முழுசாக அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆமாம், எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் சில விஷயங்கள் பற்றி எனக்கு உங்கள் அப்பாவை பற்றி தெரியும், அதை நான் சொல்லிட்டு அப்படின்னு ரேசர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நானுமே ஒரு சிறை கைதி தான், நானுமே நாளைக்கு தூக்கு போடுற சமயத்தில் என்னை இந்த இடத்துல உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்கிறாங்க. உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, ஏன்னா ஒருத்தங்க உன்னை அடையிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, உன்னை அடைஞ்சு உன்னை காப்பாற்றுறதுக்காக எந்த ஒரு எல்லைக்குமே போவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லையில் இருக்கிறவங்க யாராவது இங்கே வருவாங்க. அப்பேற்பட்டவன் தான் என்னோட பையன். என் பையன் எனக்கு தேடி இங்கே வருவான், அவனை நீ எப்படி வேணால் செய்ய, எப்படி வேணால் தோக்கடி, எப்படி வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அனுமதி கொடுத்துருப்பாப்ல. அண்ட் என்னை ஒரு முழு மனுஷனை மதிச்சு தான் முதல்ல உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரேசரனோட ரொம்பவே ஒரு கொடூரமான பாஸ்ட் லைஃப்பை வந்து நினச்சி பார்த்துருக்குறான். ஏன்னா போலீஸ்காரங்க போட்டு அடி நடிச்சிருப்பாங்க. ஏன்னா தடவை பேர் சொல்லி கூப்பிட்டதே உங்கள் அப்பா தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சது உங்கள் அப்பா தான். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு பிடிச்சிது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்குமே உனக்கு பிடிச்சிது. ஸோ நீ கிங்கோட பையங்கிறனால மட்டும் இல்லை, நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவன், நீ போய் உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. சரி, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானுமே ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட அப்பாவோட கதையை கேட்டதுனால இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே பில்டிங்கில் இங்கே ஷீஷோரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதாவது கடற்கரையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே இந்த கேமில் ஜெயிச்சிட்டு அப்படின்ட்டே இருக்கும்போது எப்படியும் இந்த காய்கறி கடையில் இருப்பா பார்த்தீங்களா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா சரி இப்போ அந்த சீஷோர் எங்கே இருக்குது, அதாவது ஒரு லைட் வரணும்ல, அந்த லைட் வந்ததுக்கப்புறம் தானே நமக்கு அந்த கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு செங்கலை நிறுத்தினா ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே பொய். இந்த இடத்துல ரேசர் அப்புறம் அவனோட நென்பீஸ் எல்லாமே இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துல செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த லைட் ஹவுஸுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரைக்கு யாருமே வரமாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புதஞ்சிருக்கிற புதையல், அதை யாருமே எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது சொல்லிட்டு இருக்கிறா. டே கான், எனக்கு என்னமோ இவளுமே ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட என்பிசின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் காலையில் வெடியுது. அடேங்கப்பா, இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். காலையில் ஆனால் வெடியுது. அண்ட் ஏகப்பட்ட கப்பல் இந்த இடத்த வழியாக வந்துட்டு போயிட்டு இருக்குது. கடற்கரையில் வானவிலோட கலரை நான் பார்க்க முடியுது. எனக்கு இதுதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு காடாக மாறிட்டா. பார்த்தியா, நான் ஏற்கனவே சொல்லலை இவ ஒரு காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜெசிகரா அந்த காடை டூப்ளிகேட் பண்ணுற வேலையில் இருக்கிறாப்ல. ஹிசோகா அந்த இடத்துல கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நீ எங்கள் கூட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்குறாங்க. பரவாயில்ல, எனக்கு இந்த கார்டு மேலாம் இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலுமே நீங்கள் என்னை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்கம்பனி அப்படின்னு ஒரு கார்டு இருக்குதுல்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் என்னை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பட்டுக்கு போயிடுறான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோவாக்கே புரியுது. டே, அவன் இவ்வளோ நல்லா நம்மளை ஏமாற்றி இருந்திருக்கானா, அவனுக்கு கார்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு இப்போ நம்மக்கிட்ட அவன் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா கத்துறான் பாருங்க. ஏன்டா, பொய் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அண்ட் காரணம் இல்லாமல் எவனுமே பொய் சொல்ல மாட்டான்ல, அதனால் பொய்யை கூட ஒரு காரணத்தோட தான் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிஸ்கி பேசிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமா. அண்ட் இவங்க எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஜட்ஜுக்கராவுக்கு இந்த இடத்துல கெந்துரு கால் பண்ணுறான். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி கார்டில் எடுத்துட்டீங்களாட்டு இருக்குது, அந்த கார்டை வாங்கறதுக்கு நான் இப்போ உங்ககிட்டே வருவேனாமா, அந்த கார்டை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் போயிடணுமாம்மா, இல்லைன்னா அதோட பின்விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கெந்துரு பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறது எப்படி விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜட்ஜுக்கரை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அடாடா நீங்கள் இன்னும் அதை பார்க்கவே இல்லையா, ஏன்னா உங்கள் கூட சில பேர் வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா, அமானா, அப்புறம் மஹேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம்ஸ் இருந்ததில்ல, அந்த டீம்ஸோட பேரை பார்த்தீங்கன்னா இவன் ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன யோசிக்கிறீங்க, அவங்க எல்லாருமே உங்களோட டீமில் இருந்த 15 பேரில் ஒருத்தங்க தானே, இப்போ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, வேணா அவங்களோட புக் எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெந்துரு சொல்கிறான் பாருங்க. அவசரப்பட்ட கான் அந்த செக் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற அவனோட புக்கில் அவன் கிட்ட இருந்த அந்த ஆளுங்களோட நேம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் காணவே காணோம். அப்படின்னா அந்த கேமில் செத்துட்டாங்க, இல்லைனா வெளி உலகத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு பார்த்த கானுக்கு செம கோவம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது கெந்துரு, மரியாதையாக என்கிட்ட அந்த கார்டை ஒப்படைச்சிட்டு
நீ இந்த கேம் விட்டு போயிரு, ஏன்னா உன்னை நான் தோக்கடிக்க வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பசங்கத்தனமாக வாய் விட்டுட்டு இருக்கிறான். இந்த இடத்துல பிஸ்கி கிலோ 2 பேருமே வாயை போத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹிசோகா யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவனோட புக் மூலமாக. ஸோ நாங்கள் அவரை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நாங்கள் உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்ஸ் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான் ஃபேண்டம் ட்ரூப்போட. அண்ட் அதே சமயத்தில் நீ யார் பொடியா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான்ல. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படியோ ஜெசிகரா அந்த கார்டை வந்து க்ளோன் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த கார்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கெந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அதை க்ளோன் பண்ணி வச்சிருந்தாலுமே ஜெசிகராவை நம்ம போட்டு தள்ளிட்டா பசங்க நடுங்கி போயிடுவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கான் அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட நம்மளோட 75th கார்டான லக்கி ஆல்மேக்ட்ரஸ் சீட் இருக்குல்ல, அதை நான் அவளுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெந்த்ரு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறாப்ல. ஆனால் கெந்த்ரு நம்ம கானோட சக்தியை ரொம்பவே குறைவாக மதிப்பிட்டு இருக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீஜென்ரேட், அதாவது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு எனக்கு பாம்பர்கிட்ட இருந்து உங்களுக்கு 1 வாரம் டைம் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா அவன் 1 வாரம் அந்த காடை தேடுறதுலேயே குறியிருப்பான் என்கிட்ட. நான் அந்த ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறிட்டே இருக்கிறனால அவனுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. ஏன்னா நாமளுமே ஈஸியாக அந்த கேமை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கார சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனால் அதே சமயத்தில் சரி இப்போ வேணால் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணால் தரேன், ஒரு 3 வாரம் எடுத்துக்கங்களேன். ஏன்னா 3 வாரம் நீங்கள் எப்படியாவது ஹீல் ஆகிறதுக்கு தயாராக இருக்கும்ல, 3 வாரத்துக்கு அப்புறம் உங்களோட கையுமே சரியாயிடும், உங்களோட எபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1 வாரம் தான் எடுக்க முடியும்னு சொன்னீங்க டைமு, எப்படி 3 வாரம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே எங்களோட கதையில் தானே இருக்குது, ஏன்னா நாங்கள் தாக்கு பிடிக்கிறதா டைமிங்கு, அதனால தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறையினும் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகக்கூடாது, நம்ம தனித்தனியாக போயாகணும். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மாட்டிக்கிட்டா அவன்கிட்ட ரொம்பவே ஈஸியாக மாட்டிக்குவோம். அதனால தான் நம்ம எல்லாருமே தனித்தனியாக வேலை பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் 3 வாரம் உங்களுக்கு டைம் பார்க்குறதுனால எனக்கு நீங்கள் 75th கார்டான லக்கி ஆண்ட்ராய்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜட்ஜுக்கார ஆர்டர் போகிறா பாருங்கள். சரி ஏதோ ஒன்று எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா கான் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. சரி அப்படின்னா இந்த 3 வாரத்தில் நீங்கள் எப்படியாவது இந்த ட்ரெயினிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கார சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நான் எப்படியாவது என்னோட பழைய இடத்துக்கு போயிடுறேன், அண்ட் அதுக்கு மேலே அவன் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ நாங்கள் அக்கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மசடோர வர என்ட்ரன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜட்ஜுக்காரா அவனோட டீமேட்ஸை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது நம்ம கம்ப்ளீட்டாக ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கான், கிலுவா, அப்புறம் பிஸ்கி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கான் சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. அவங்க அக்கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல டப்புன்னு பறந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஆளுங்களுக்கு ஏகப்பட்ட வேலையாக இருக்குது. அதாவது கெந்த்ருவோட அந்த லிட்டில் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு பாம் டெக்னிக்கை எப்படி அப்படிங்கிறத நம்ம கான் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ஆகணும். கிலுவா முதல்ல நீ உன்னோட கையை சரி பண்ணியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது. கெந்த்ருவை எதிர்த்து எப்படி போராட போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.